என்ன ஆர்த்தி, உன் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து இவ்ளோ அநாகரிகமா கலாட்டா பண்றாரு? நான் நினைச்சு கூட பார்க்கல உன் புருஷன் இவ்ளோ கேவலமா நடந்து பாருன்னு. இவரை கட்டிக்குதான் நீ ஒத்த கால்ல நின்னியா? நீயா தேடிட்ட வாழ்க்கை தானே ஆர்த்தி. அப்புறம் என்ன குழப்பம் பிரச்சனை? கஷ்டமா இருக்கு ஆர்த்தி. உன் திறமைக்கும் அறிவுக்கும் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையோ அமைஞ்சிருக்கணும். சரி, திறமையானவரோ திறமை இல்லாதவரோ ஆசைப்பட்ட பாவத்துக்கு புருஷனா ஏத்துக்கிட்ட அந்த அறிவு அவருக்கு வேண்டாமா? தான் தரம் என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள புருஷனா ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காளேங்கிற அறிவு அவருக்கு வேண்டாமா? ஆமா ஆர்த்தி, படிப்புல ஜெயிச்ச நீ வாழ்க்கையில தோத்துட்டியோன்னு தோணுது. என்ன மனுஷன் அவரு? தான் தான் படிக்கல, தான் பொண்டாட்டியாவது படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவரையும் நினைக்க மாட்டேங்கிறாரு. ஏன் இவ்ளோ சுயநலமா இருக்காரு? நீ என்ன உனக்காக மட்டுமா படிக்கிற? நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா அது அவருக்கும் தானே பெருமை. அதையும் அவரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா, தினம் குடிச்சிட்டு வந்து இப்படிதான் கலாட்டா பண்ணுவாரா? எத்தனை நாளைக்கு தான் இந்த நரக வாழ்க்கையில வாழ போற ஆர்த்தி? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவு எடுக்கிறேன். இந்த எக்ஸாம்ஸ்ல எனக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். ஹாய் ஜெனி. ஹாய் அபி. ஹாய் சாந்தி. ஹாய். What a surprise. நீங்க தானே கூப்பிட்டீங்க. வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. You're always welcome. வாங்க. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப கூலா இருக்குல்ல ஜெனி? பட் இங்க சம்மர் சீசன்ல ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நீங்க இருக்கீங்க? என்னால தாங்க முடியல. எனக்கு இங்கே இருந்து பழகிடுச்சு. ஓகே, வாங்க உள்ள போலாம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நிக்கிறோமே. சரி, ஓகே. எங்க உங்க உட்பி? உள்ள இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. ஜோ, ஜோ, எங்க போனாரு இவரு? ஜோ, 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 ஜோ. வரேன் ஜெனி. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோ? குளிக்கிறீங்களா? ஆமா. என்ன இந்நேரத்துக்கு குளியல்? காலையில தானே குளிச்சீங்க. ஒரே டல்லா இருந்துச்சுமா, அதான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. நம்ம ஃபாதரோட கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். ஜோ, என்ன சத்தத்தை காணோம்? சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேம்மா, வந்துடுறேன், போமா. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, வெயிட் பண்றாங்க. ஓகே? சரி சரி. வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? லைட்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நைட்ல பார்த்தா அழகா இருக்கும். குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உட்காருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வேண்டாம். உட்காருங்க ப்ளீஸ். நிக்கிறோம், பரவாயில்ல. சரி, ஓகே. என்ன அபி, Hello, நீங்க father. இங்க வந்திருக்கீங்களா? உங்களை தேடிட்டு அங்க போனேன். சும்மா ஜெனிய பார்க்க வந்தோம். ஆஹா. அப்புறம் ஜெனி, சொல்லுங்க. ஜோ எங்க? உள்ள குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு ஃபாதர். அப்புறம் என்ன விஷயம் அபி? ஆ, நானே உங்களை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன ஃபாதர். விஷயம்? நாங்க ஊரை சுத்தி பார்க்கலான்னு போனப்போ ஒரு வித்தியாசமான போட்டோகிராஃபரை பார்த்தோம். அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சுமதி காணாம போயிட்டா. ஐயோ, நேரா மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து கீழே விழ பார்த்திருக்கா. ஜீசஸ். நல்ல வேளையா யாரோ ஒருத்தர் அவளை காப்பாத்திருக்காரு. யாரு இந்த நல்ல மனுஷன்? நான் அவரை பார்க்கல ஃபாதர், சாந்தி தான் அவரை பார்த்திருக்காங்க. எனக்கும் அவரை பத்தி விவரம் தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மார்க்கெட்ல பார்த்தேன். ஃபாதர், ஒருவேளை சுமதி பள்ளத்தாக்குல விழுந்து ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நினைக்கவே பயமா இருக்கு ஃபாதர். ஃபாதர்,
இங்க இருக்கிற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சு அவளை செக்அப் பண்ணி பார்க்கலாமே. டோன்ட் வரி அபி. சுமதி விஷயமா ஒரு டாக்டர் பார்த்திருக்கேன். அவர் பேர் மகேஷ் பெரியசாமி. மனநல மருத்துவத்துல பெரிய படிப்பாளி. சொந்த ஊர் மும்பை. மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வருவாரு. எல்லா ஹாஸ்பிட்டலையும் விசிட் பண்ணுவாரு. இப்ப இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க உடனே கிளம்பி போய் அவரை பாருங்க. இந்தாங்க, இதான் அவருடைய கார்டு. ஓகே ஃபாதர். அப்ப நாங்க உடனே போய் அவரை பார்க்கறோம். பாருங்க. சரிங்களா? அப்ப ஜெனி நாங்க கிளம்புறோம். இல்ல இப்ப வந்துருவாரு, கொஞ்ச Sorry, நேரம் ஜெனி. இருங்க ப்ளீஸ். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். இப்ப சுமதி நாங்க அர்ஜென்ட் டாக்டர் கிட்ட காமிக்கணும். ஓகே, நாங்க கிளம்பட்டுமா? நேரங்காலம் தெரியாம அலையிறது, சாப்பிடுறது இல்ல. பால் கொண்டு வந்திருக்கேன், இதையாவது குடிங்க. ஏண்டா, பாலை இங்கே கொண்டு வந்து தான் கொடுக்கணுமா? உனக்கு வேற விவஸ்தையே கிடையாதா? எங்க கொண்டு வந்து கொடுத்தா என்ன? குடிக்க போறது நீங்க, குடிங்க. சரி, அப்ப நீ டாக்டர் போய் பாருங்கம்மா. ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். போங்க. சரி ஃபாதர். ஓகே ஓகே பை. பாய் ஜெனி. குடிங்க. என்ன என்னடா உப்பு கறிக்குது? உங்களுக்கு சுகர் அதிகம், சால்ட் கம்மி, அதான் உப்பு போட்டிருக்கேன். குடிங்க. நீயே குடி. சரி ஃபாதர், நீங்க உள்ள வாங்க, நல்ல காஃபியா போட்டு தரேன் உங்களுக்கு. வாங்க. கமோஷா. வாங்க வாங்க உட்காருங்க. என்னங்க, உஷாவும் மாப்பிளையும் வந்தாச்சு. Are you satisfied with shopping, Usha? ஓகே. எஸ். ஹாய். Hello, uncle. வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க? Fine, uncle. ஆமா, உஷாவை கூப்பிட்டு வந்தப்போ நீங்க இல்லையே, எங்க போயிருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். ஓ, அப்படியா? அப்புறம் பர்ச்சேஸ் எல்லாம் எப்படி முடிஞ்சது? உஷா ரொம்ப படுத்து எடுத்துட்டாளா? நோ நோ அங்கிள், நான் தான் உஷாக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். ஆஹா, காட்டுங்க செலக்ஷன் எப்படி இருக்குன்னு ஓ பாப்போம். ஷியோர், ஹேவ் a look. பாருமா, நல்லா பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு அங்கிள்? இட்ஸ் ஃபைன். ஆனா என்ன எல்லாம் ஜீன்ஸ் அது இதுன்னு ஒரே மாடர்னாவே இருக்கு. என்ன மாப்பிள இது? கல்யாணத்துக்கு அப்புறம் உஷா சாரி தானே அதிகமா கட்டணும். சேச்சே, என்ன ஆண்டி, உஷா கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட ஒரிஜினாலிட்டி எதுக்காக விட்டு தரணும்? She can be in modern dresses. I have no problem at all. கரெக்டா சொன்னீங்க மாப்ள. கல்யாணத்துக்கு முன்னால நான் கூட இப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். என்னப்பா ஆசைப்பட்டீங்க? அம்மா ஒரிஜினாலிட்டியோட இருக்கணும்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மா ஜீன்ஸ் எல்லாம் போடணும்னு ஆசைப்பட்டேன். என்னங்க இது, மாப்பிள முன்னாடி கலாட்டா பண்ணிக்கிட்டு? Uncle, you're too much. சும்மா இருங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்லம்மா, நீ போட்டு காமிச்சிருந்தா தானே அது நல்லா இருக்கா இல்லையா தெரிஞ்சிருக்கும். உஷா என்னப்பா இதெல்லாம்? என்ன சொல்லவே இல்ல. வாம்மா. ஹாய் உஷா. நல்லா இருக்கியா ஆனந்தி? நல்லா இருக்கேன். உனக்கு நிச்சயதார்த்தம் கேள்விப்பட்டேன், அதான் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ். அங்கிள், யார் இவங்க? அபியோட தங்கச்சி ஆனந்தி. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆனா அபி அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்க மாட்டியா? அது அபி அக்கா உனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. நீ ஏன் உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குற? நீங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்கே இழக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? Auntie, please. Look, Miss Anandi. ஃப்ரெண்ட்ஷிப்போட லிமிட் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இவ என் மிஸ்ஸஸ் ஆக போறவ. ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஓனர் ஆக போறவ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்களுக்கு உஷாவை இப்பதான் தெரியும், ஆனா பல வருஷமா அவ எங்க குடும்பத்துல ஒருத்தியா எனக்கு தெரியும். என்ன உஷா இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ற? ஏன் நான் என்ன பண்ணணும்? அபி அக்காவை ஏன் அவாய்ட் பண்ற? அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? எவ்வளவு நாள் பழக்கம் நமக்குள்ள. உன் நிச்சயதார்த்தத்தை பத்தி அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த அளவுக்கு அக்கா உனக்கு பிடிக்காதவங்களா ஆயிட்டாங்களா? ஆனந்தி இங்க பாரு,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும், தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் எல்லாம் இருக்கும். என் நிச்சயதார்த்தத்துக்கு யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான். இது சம்பந்தமா நான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோனி எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றல, உனக்கு எந்த உறுத்தலும் இல்ல. அக்கா எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? ஆனந்தி ப்ளீஸ், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நான் எதுக்கு அனாவசியமா மத்தவங்கள பத்தி நினைச்சு என்னைய குழப்பிக்கணும்? சாரி, நான் அதுக்கெல்லாம் தயாரா இல்ல. மத்தவங்களா? அபி அக்கா உனக்கு மத்தவங்களாயிட்டாங்களா? என்ன விஷயம் நீ இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? இது பார், உஷா தான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டா இல்ல, அப்புறம் என்ன எங்க பேச்சு? ப்ளீஸ் லீவ் திஸ் பிளேஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட பேசல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆனந்தி, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. போ ஆனந்தி. உஷா, சொல்றேன்ல, கிளம்பு. என்ன உஷா, அது ஏன் இது மாதிரிலாம் நடந்துக்கிற? டேய் பாஸ்கரா, ஏதாவது வேலையா இருக்கியா? என்ன வேணும்னு சொல்லுமா, சும்மா தானே உட்காந்துருக்கேன். டேய், இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி எரிஞ்சு விழற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? இல்லடா, வித்யாவை பத்தி தான். அவளுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. இங்க பாருடா, ஏற்கனவே கசமுசா ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. மேலும் ஏதாவது சிக்கல் ஆகிறதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ல. என்ன பண்ணலாங்கிற? அந்த அமெரிக்கா பார்ட்டி அப்படியே அமுக்கி போட்டுலாம்டா. வெறும் 25 லட்சம் ரூபா தானே, போனா போதுடா. என்னது 25 லட்சமா? பெரிய பில்கேட்ஸ் ஃபேமிலி மாதிரி பேசுற. ஐயோ அப்படி இல்லடா, இவ தானடா நம்ம வீட்டுல கடைசி. இனிமே நம்ம யாருக்கிட்ட செய்ய போறோம்? இவளுக்கு ஊர் உலகம் மெச்சுற மாதிரி ஜாம் ஜாம்னு செய்யணும்டா. என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு போற? பணம் என்ன உனக்கு விளையாட்ட தெரியுதா? இப்பதான் நமக்கு நல்ல வசதி வந்துருச்சு இல்லடா. அதுக்காக அள்ளி ஆத்துல போட சொல்றியா? இது பார், கையில 10 பைசா கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு பர்சனலா வெளியில நிறைய கடன் இருக்கு. என்னடா மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தப்போ இந்த மாதிரி பேசுன, இப்போ அதே மாதிரி பேசுற? காசு வந்து ஒன்ன மாதிரி ஆடணுமா? என் கையில பணம் இல்ல, எல்லாம் அங்கங்க லாக் ஆகி கிடக்கு. டேய், என்னடா இப்படி பஞ்சப்பாட்டு பாடுற? நமக்கு தான் அந்த கட்டட வாடகை எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் நீ என்ன பண்ற? நீங்க ஏன் பேச மாட்டேன்? நான் என்ன தனியா வெளியில வேலையை பாக்குறேன்? வீட்டுல எத்தனை பேர் உட்காந்து திங்கிறோம், நீ வேற தாம் தூம்னு செலவு பண்ற. இதுக்கெல்லாம் காசு எங்க வருது? சரிடா, அந்த பேச்சை அப்படியே விடு. நீ பேசாம அந்த மகாபலிபுரம் ரோட்ல இருக்கிற இடத்த வித்துட்டு அதுல வர காசை வச்சு உன் தங்கச்சிக்கு செஞ்சிரு. ஆமா, நீ கூட ஏதோ தொழில் பண்ணணுங்கிறியே, அதே ஆரம்பிச்சிடுறா. அதை விட்டுட்டு உங்க அப்பா மாதிரி எதுக்குடா பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, முத வேலையை அந்த இடத்த விற்கிறதுக்கு வழியை பாரு. சும்மா இடத்த வித்துடுன்னு சொல்லிட்டே இருக்க. நான் அதுக்காக விற்கணும்? என்ன தேடி அந்த மகாலட்சுமி அது இல்லடா, வித்யா. என்னமோ 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்ச மாதிரி வரதட்சணையை கொடுத்துருன்னு சொல்றேன். நீ என்ன மைசூர் மகாராணி, அவன குபேரன் மகளா? 25 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்கு வித்யாவுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னண்ணே, நானும் பாக்குற ரொம்ப ஓவரா பேசுறேன். நான் உன் தங்கச்சி இல்லையா? சீ, வாய மூடு. கண்டவனோட சுத்திட்டு அவன் வீட்டுல வந்து மாரதம் வாங்கிட்டு போறான். உனக்காக 25 லட்சம் ரூபாய் தண்டம் ஆயணுமா? ஏண்டா, போனா போதுன்னு பார்த்தா நீ என்ன ரொம்ப தான் பேசிட்டு இருக்க? இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியே? உன் பேர்ல இம்புட்டு சொத்தை எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்தாலே ஒரு மகராசி. உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கடைசி வரைக்கும் அந்த அபி உன்னை சேர்த்துக்குவாளான்னு அவ வீட்டு வாசல போய் நாய் மாதிரி நின்னு வந்தானடா நீ. அம்மா, ரொம்ப பேசுற. பேசுதாண்டா செய்வேன். அன்னைக்கு நான் மட்டும் வரலனா நீ மயங்கி போய் அவ கூட போய் சேர்ந்திருப்ப. இந்நேரம் அவ கட்டடத்துல சித்தாள் வேலை தாண்டா பாத்திருப்ப. இத்தனை சொத்து உனக்கு வந்திருக்குமாடா? அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அபி கிட்ட கையெழுத்து வாங்க உங்க அப்பனை அனுப்பி காரியத்தை சாதிச்சவன் நான் தான்டா. டேய், நான் அதெல்லாம் பண்ணாட்டி உனக்கு ஏதுடா அந்த வாழ்க்கை? அம்மா, என்னடா அம்மா நொம்மானுக்கிட்டு? நான் என்ன தெருவுல போறவளுக்கு செய்ய சொல்றேன்? கூட பிறந்தவளுக்கு செய்யறதுக்கு உனக்கேடா வலிக்குது? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியா? தன்னால வந்தது தானடா எல்லாம். அதுல கொஞ்சம் தரத்துக்கு உனக்கு என்னடா சங்கடம்? ஓ, இவ்வளவு பேசுறல? இப்ப சொல்றேன்,
இவளுக்கு 10 காசு கூட நான் கொடுக்க மாட்டேன். டேய் பாஸ்கரா, என்னடி இவ? ஏய் வித்யா, வித்யா